ஒரு ஆணியும் கிடையாது, ஸ்க்ரூவும் கிடையாது, கம்மும் கிடையாது. ஆனா ஃபர்னிச்சர் பண்ண முடியும், வுட் ஒர்க் முடியும், வீடு கூட கட்ட முடியும். எதை பத்தி சொல்றேன்னு தானே கேக்குறீங்க? இது வேற யாரோட டெக்னிக்கா இருக்க முடியும்? நம்ம ஜப்பான்காரங்களோடது தான். இந்த டைப்பு கார்பெண்டரிங் மெத்தடோட பேரு சாஷிமோனோ. இந்த பேரு நம்ம வாயில வர்றது கொஞ்சம் கஷ்டமா தானுங்கண்ணா இருக்கு. எந்த மெட்டலும் இல்லாம இதோட ஃபுல் ஸ்ட்ரக்சரும் ஒரே மெட்டீரியல்னால ஆனதுனால வெப்பத்தினால விரிவடையும் போதும் சரி, குளிர்னால சுருங்கும் போதும் சரி, இதோட ஸ்ட்ரக்சர்ல எந்த பாதிப்பும் வரப்போறதில்ல. ஸ்க்ரூஸும் நெயில்ஸும் மூலமா எக்ஸ்ட்ரா ஈரப்பதம் உள்ள போய் மரத்தை சீக்கிரமா பாதிப்படைய வைக்க போறதும் இல்லை. இந்த மெத்தட்ல ஸ்ட்ரக்சரோட ஃபுல் லோடும் ஜாயிண்ட்ல ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதனால சாசிமோனோ டெக்னிக்ல செய்யற வுட் ஒர்க்கோ வீடோ ரொம்ப லாங் லைஃப் வரும்னு சொல்றாங்க. சின்ன சின்ன எர்த்குவேக் அப்ப கூட இந்த ஜாயின்ஸ் எல்லாம் ஷேக் ஆனாலும் மறுபடியும் பழையபடி அதோட இடத்துல போய் ஃபிட் ஆகிக்குமா. 100 வருஷத்துக்கு முன்னாடியே எப்பேற்பட்ட டெக்னிக்ல மாஸ்டர் ஆயிருக்காங்க ஜப்பான் கார்பெண்டர்ஸ். உங்களுக்கு சல்யூட்டுப்பா.